السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أفرأيتم النار التي تورون أأنتم أنشأتم شجرتها أم نحن المنشئون؟ صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: هذه النار جزء من 100 جزء من نار جهنم، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் பரக்கத்தான ஜும்மாவுடைய வேளையில் ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கிக்குடி அல்லாஹ்வுடையார்களே, இதுவரைக்கும் பலவிதமான தட்டுப்பாடுகள் அப்படிங்கிற போதுமான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். பொருளாதாரம் அது சரியாக இல்லை, மந்த நிலையாக இருக்குது, தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். வெயில் காலம் வருகிற பொழுது நீர்நிலைகள் சரியான போதுமான அளவுக்கு இல்லை, அதில் தட்டுப்பாடாக இருக்குது. மழை வந்தால் தான் இந்த வருஷம் பூமியினுடைய அந்த நீர் ஆதாரத்தை பற்றி யோசிக்க முடியும் அப்படின்னு நம்ம தட்டுப்பாடுகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். நாம் வளர்ந்து வந்த காலங்கள் மின்சாரங்கள் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலாம் கேள்விப்பட்டோம். திடீரென்று வெள்ளங்கள் வந்துச்சுன்னா காய்கறியினுடைய விலை உயர்வு அது தட்டுப்பாடாக இருக்குது, அதனால் விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி எல்லாவற்றையும் கடந்து நம்முடைய அத்தியாவசிய தேவைக்கு உண்டான சில பொருட்களில் இன்றைக்கி நாம் இந்த கடந்த ஒரு 2 வாரங்களாக தட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் வாகனங்களுக்கு உண்டான பெட்ரோல் ஆகட்டும், வீட்டு சமையல் எரிவாயுகளாகட்டும், இவைகள் தட்டுப்பாடுக்கு உண்டான ஒரு நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் வருகிற பொழுது சில விஷயங்கள் நாம் யோசிக்கிறோம். முன்னாடிலாம் நம்ம பஸ்ஸில் ஏன்னா முதல்ல பார்ப்போமா இல்லையா, எரிபொருள் சிக்கனம், தேவை இக்கணும் அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாம் யோசித்த ஒரு காலங்கள் உண்டு. இன்றைக்கி அதை நாம் நெருப்புக்கு கூட தட்டுப்பாடு வருமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற ஒரு நேரங்களில் மார்க்கம் நமக்கு நிறைய சிந்தனைகளுக்குண்டான விஷயங்களை கற்றுத்தருகிறது. நெருப்பில் கூட இப்படி நாம் வீட்டு உபயோகத்துக்குண்டான நெருப்பில் இப்படி தட்டுப்பாடு வந்திருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிச்சுருப்போமா? விறகை ஒரு நாள் கஷ்டமாக பார்த்துக்கிட்டு வந்தோம். இந்த விறகுலேயே சமைச்சிட்டு இருக்கணும் அவ்வளோ கஷ்டமாக பார்த்த காலம் போய் கேஸ் வந்ததுக்கு பின்னாடி அது பெரிய ஒரு சந்தோஷமாக தெரிஞ்சுது. இனிமேல் சமைக்கிறதுலாம் பெரிய கஷ்டமான வேலை இல்லை ஈஸியான வேலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி உண்டான வேலை இலகுவாக நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்ச இடத்துல இன்றைக்கி அதுக்கு ஒரு தட்டுப்பாடுன்னு வருகிற பொழுது நெருப்புக்கும் தட்டுப்பாடு வருமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற இடத்துல குர்ஆன் நமக்கு அற்புதமாய் வாக்கியா சூரா, அதிகம் நாம் ஓதுகிற சூரா, குர்ஆன் நல்லா கேட்பான் அல்லவா, அஃபரஅய்தும் நார் அல்லதி தூரூன், நீங்கள் உங்களுக்கு உபயோகப்படுத்துகிற மூட்டுகிற அந்த நெருப்பை நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா என்று அல்லாஹ் கேட்குறான். அஃபரஅய்தும் நார் அல்லதி தூரூன், நீங்கள் மூட்டுகிற நெருப்பை கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கிறீங்களா? அஅன்தும் அன்ஷஅத்தும் ஷஜரத்தஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன், அதற்கு தேவையான மூலப்பொருட்களான விறகுகள், அது அன்றைய காலத்துக்கு விறகுகள், இன்றைக்கி எதுவெல்லாம் அந்த நெருப்பு உபயோகமாகுவதற்கு மூலப்பொருளாக இருக்குதோ அவைகளையெல்லாம்
அன்தும் அன்ஷஅத்தும் ஷஜரத்தஹா, நீங்கள் உருவாக்குறீங்களா அல்லது அம்னஹல் முன்ஷியோ, நான் உருவாக்குறேனான்னு அல்லாஹ் கேட்குறான். மூலாத பொருட்களை நீங்கள் உருவாக்குறீங்களா இல்லை நான் உருவாக்கி தரேனா அப்படின்னு அல்லாஹ் கேட்குற இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திற்கு தெளிவாய் சொல்லுகிற ஒரு அடையாளம் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய படைப்புகளில் நெருப்பும் ஒரு படைப்பு என்பதை அல்லாஹ் உலகத்திற்கு உணர்த்துகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஹாதிஹி நாருக்கும், நீங்கள் உபயோகப்படுத்துகிற வீட்டில் நாம் என்னென்னவெல்லாம் உலகத்தில் நெருப்பாய் உபயோகப்படுத்துகிறோமோ, ஒரு 10 பேர் சமைக்கிறதில் ஆரம்பித்து 1000 பேருக்கு சமைக்கிறதில் ஆரம்பித்து அல்லது தனி நபராக உட்கார்ந்து சமைக்கிற சமையலில் ஆரம்பித்து உண்டான எல்லா நெருப்புகளும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாதிஹி நாருக்கும், நீங்கள் உபயோகப்படுத்துகிற அந்த நெருப்பு அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது நரகத்தினுடைய ஹாதிஹி நார் ஜுஸ்உம் மின் மிஅத்தி ஜுஸ்இன் மின் நாரி ஜஹன்னம், நரக நெருப்பினுடைய 100ல் 1 பங்கு அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்துக்கு தந்திருக்கிறான். நாங்கள் ரசூலுல்லாஹ் நரக நெருப்பினுடைய 100 பங்கு, அதில் 1 பங்கு அல்லாஹ் உலகத்துக்கு தந்திருக்கிறான். அதை கொண்டு தான் நாம் விதவிதமாய் நாம் நெருப்பை நாம் உபயோகப்படுத்துகிறோம் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த இடத்துல இங்கே நாம் உணர வேண்டிய செய்தியில் இது அல்லாஹுடைய படைப்பு என்பதை நாம் உணர வேண்டியிருக்குது. ஆனால் தான் அதுக்கு தட்டுப்பாடு வருகிற பொழுதும் நாம் அல்லாஹிடமே உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ், இந்த போர் நிறுத்தத்தை கொஞ்சம் விரைவாக முடித்து வை யா அல்லாஹ். இதன் மூலமாக ஏற்படுகிற பொருளாதார தட்டுப்பாடு, பொருளாதார உயர்வு, இதன் மூலமாக ஏற்படுகிற பல தட்டுப்பாடுகளுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம்னு சொல்லி அல்லாஹ்ட கேட்குறோன்னா, இதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பில் உண்டான ஒன்று. நெருப்பு என்பதும் அது ஏதோ உலகத்தில் தானாக கிடைக்கிற பொருள் அல்ல, அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு என்கிற ஒரு சிந்தனையை நாம் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னவோ அல்லாஹ் தட்டுப்பாடை கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது அவனுடைய படைப்பு என்பதை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். நாம் யோசிப்பதற்கு நான் நிறைய பாடங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருப்பை கொண்டும் அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். உலகத்தில் இன்றைக்கி வெயில் அதிகமாகிற போது சொல்லுமா இல்லை, என்ன ஒரு சூடாக இருக்குது அப்படின்னு நாம் பேசுகிற இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் உணர்த்துகிற செய்திகள் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு தான் நெருப்புக்கு சில வேலை தட்டுப்பாடாக போயிடலாம், நமக்கு தான் சில நேரம் உலகத்தில் நெருப்புக்கு தட்டுப்பாடாக போயிடலாம். ஆனால் வருகிற வெயில், அந்த வெயில் அது நரகத்திலிருந்து ஜுவாலை உள்வாங்கி பூமியிலிருந்து சூரியன் இந்த பூமிக்கு தருகிறது, அதற்கு எந்த தட்டுப்பாடும் கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கு என்னுடைய படைப்பாய் கிடைத்தது. ஆனால் என்கிட்ட அதுக்கு எந்த தட்டுப்பாடும் கிடையாது. அது முழுக்க எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. குர்ஆனுடைய 2 விஷயங்கள், 2 ஆயத்துகள் நம்மை அற்புதமாக சிந்திக்க வைக்குது. நல்லா ஒரு நேரத்தில் பார்க்குறவங்களாம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க கேட்குற மாதிரி இன்றைக்கி பார்க்குறவங்களாம் கேட்குறோம், உங்களுக்கு எத்தனை சிலிண்டருங்க அப்படின்னு கேட்குறோம். இன்றைக்கி காலமாட்டாங்க தட்டுப்பாடெல்லாம் கேட்குறோம். உங்கள் வீட்டில் எத்தனை சிலிண்டருங்க? 1 2 2 இருந்தால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், 1 இருந்தால் ரொம்ப கஷ்டங்க, பதிவு பண்ணி எத்தனையோ நாள் ஆச்சுங்க, காசெல்லாம் கொடுத்தாச்சுங்க, இன்னும் வரலங்க அப்படின்லாம் சொல்கிற இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை யோசிக்க வைக்கிறான். அவன் படைத்திருக்கிற ஒரு படைப்பில் அவன் தந்தால் தான் விசாலம் உண்டாகும். அவன் நாடாத வரை விசாலம் என்பதை நாம் எதிர்பார்க்க முடியாது என்பதையும், அவனிடம்தான் நம்முடைய தேவைக்காக காத்திருக்கிறோம் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் அல்லாஹ் உலகத்தை உணர்த்தி காட்டுவான். 2 வசனங்கள் அல்லாஹ் சொல்லுவான், நெருப்பு உலகத்தினுடைய படைப்பு, ஆனால் அது என்கிட்ட என்றைக்குமே தட்டுப்பாடு கிடையாது. அதுக்கு அல்லாஹ் யோசிக்கிற ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான், லஹா சபஅத் அபுவாப், நரகத்தை படைத்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், லஹா சபஅத் அபுவாப், நரகத்திற்கு 7 வாசல்கள் இருக்கிறது. 7 வாசல் வழியாய் நரகம் 7 வகையான கூறாய் இருக்கிறது சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, லிகுல்லி பாபிம் மின்ஹும் ஜுஸ்உம் மக்சூம், நான் உங்களை படைக்கும் பொழுது, அந்த நரகத்தை படைக்கிற பொழுது, அந்த நரகத்தினுடைய 7 வாசல் வழியாய் யார் யார் அந்த நரகத்திற்குள் போகிறார்கள் என்பதையும் ஜுஸ்உம் மக்சூம், நான் அப்பொழுதே பிரித்து முடிச்சிட்டேங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நான் அப்போவே நரகத்தை படைக்கும் பொழுது அந்த நரகத்தில் 7 வாசல், அதை நம்ம அந்த வாசல் நல்லா பாதுகாக்க வேண்டும், சோனத்திற்குரிய மக்கள் அல்லா நம்ம ஆக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை ஜுஸ்உம் மக்சூம், அந்த நரகத்தை படைக்கும் பொழுது அந்த நரகத்தை நிறைக்கிறதுக்கு உண்டான ஆட்கள் யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் அப்போவே நான் முடிவு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற இந்த வார்த்தை சொல்கிற ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? இங்கே நெருப்புகள்லாம் தட்டுப்பாடுலாம் கிடையாது. நரகத்தில் பூமியில் வேணால் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தட்டுப்பாடு விடலாம், உங்களுடைய சண்டையினால் ஏதோ ஒரு காரணத்தினால், அது என்னுடைய படைப்பு தான், உங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம். ஆனால் என்கிட்ட நரகத்தில் எந்த தட்டுப்பாடும் கிடையாது. இன்னும் ஆழமாக யோசிப்பதாக இருந்தால் குர்ஆன் இவ்வளோ அற்புதமாய் பேசுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஹலிம் தலஅதி, அல்லாஹ் கேட்குறான், ஒரு நாள் ஒரு நேரம் அந்த நரகத்தை பார்த்து இப்படி அல்லாஹ் கேட்பான், ஹலிம் தலஅதி, நீ வயிறு நிரம்பி விட்டாயா? குர்ஆன் சொல்கிற வார்த்தை, யௌம நகூலு லி ஜஹன்னம் ஹலிம் தலஅதி, ஒரு நாள் நரகத்திற்கு உண்டானவர்களெல்லாம் நரகத்தில் போட்டதற்கு பின்னாடி அல்லாஹ் கேட்குற வார்த்தை ஹலிம் தலாத்தி, நீ நிரம்பிட்டியான்னு நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்குறான். அப்போ நரகம் சொல்கிற வார்த்தையை குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சொல்லி தருவான், ஹல்மி மசீத், இன்னும் இருக்கிறாங்களா யா அல்லாஹ், எனக்கு பசி நிறைய இருக்குது அப்படின்னு நரகம் சொல்லுதுன்னா
அல்லாஹ் சொல்கிறான், தட்டுப்பாடு இங்கே தான் உங்களுக்கு. நான் படைத்து வைத்திருக்கிற அந்த நரகம், அந்த நெருப்பு அவ்வளவு ஜுவாலை உடையது, அது இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிற இடத்துல அல்லாஹ் உணர்த்தி காட்டுற அடையாளம், இது என்னுடைய படைப்பில் உண்டானது என்பதை நீங்கள் உணருங்கள். ஏதோ காசு கொடுத்தா கேஸ் வந்துட்டு நினைக்கிறோம். இன்றைக்கி காசை கொடுத்துட்டும் காத்து இருக்கவே என்ன அர்த்தம்? காசு கொடுத்து எவ்வளோ பணக்காரன் தான் 2 நாளில் கேட்டவங்க. இன்றைக்கி கடைகள், பல கடைகள் தன்னை அறியாமலே கடையில் மூடிட்டு போகிறாங்க. என்னங்க, சில்லறை இல்லைங்க, எப்போ வரும் தெரியாதுங்க, அது வரைக்கும் கடை லீவு தாங்க. சொல்கிறோமா இல்லையா? இன்றைக்கி சாப்பாடுக்காக இயங்கக்கூடியவர்கள், அதை நம்பிய வாழ்வாதாரத்தில் ஓடிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி பல பேர் பல சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. நல்லா பாதுகாக்க வேண்டும், சிரமத்தை எல்லாம் லேசாக்கி தர வேண்டும். பின்னணியில் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு பாடத்தை அல்லாஹ் சொல்கிறா. நீங்கள் ஏதோ அது கேஸை எப்படியோ உருவாகுது, தானாக உங்களுக்கு எல்பிஜி வீட்டுக்கு வந்துடுது, தானாக சிலிண்டர் வந்தால் கடையோட வியாபாரம் நடக்கு நீங்கள் நினைக்கிறீங்க. இன்றைக்கி 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்தாலும் சிலிண்டர் இல்லை என்கிற பொழுது அதன் பின்னணியில் அல்லாஹ் சொல்லித் தருகிற பாடம், அதுவும் என்னுடைய படைப்பு தான். ஏதோ இருக்குதுன்னு நினச்சா நீங்கள் ஏதோ தானாக உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க. நான் நினைக்கிற பொழுது என் படைப்பில், எனது படைப்பை கொண்டு உங்களை நான் சோதிக்க முடியும். அப்படி ஒரு கஷ்டமும் உலகத்திற்கு வரும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்று நிலவுகிற இந்த தட்டுப்பாடின் மூலமாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருப்பை கொண்டு நம்ம யோசிக்க சொல்கிறான். அதுவும் என்னுடைய படைப்பு தான். என் படைப்பை கொண்டு நீங்கள் நலம் பெற வேண்டுமானால் என்னிடம் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று நீங்கள் உதவி தேடுங்க. அந்த உதவியின் மூலமாய் உங்களுடைய கஷ்டங்கள் மிக விரைவாய் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிற அற்புதமான பாடத்தில் மார்க்கம் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் ஒரு அளவுகோலை வைத்திருக்குமா இல்லையா? எல்லா விஷயங்களையும் மார்க்கம் ஒரு அளவுகோலை வச்சுருக்கும். இன்றைக்கி தட்டுப்பாடு, இன்றைக்கி அரசாங்கம் யோசிக்கிறது இந்த சூழலை எப்படி கையாள்வது. லாக்டவுன் வரைக்கும் போகணும்னா பேசிக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்தடுத்து இன்று ஒரு லாக்டவுன் என்று வருகிற பொழுது ஒரு 2 வருடங்களாக அவதிப்பட்டதுக்கு பின்னாடி அந்த வார்த்தையே இன்றைக்கி மக்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சியான வார்த்தை இல்லையா? அப்படி ஒரு சூழலுக்கு போயிருமோன்னு யோசிக்கிற இடத்துல இன்றைக்கி அரசாங்கம் அது சம்பந்தமாக ஆழமாக யோசித்து கொண்டிருக்கிற இடத்துல மார்க்கம் எல்லா இடத்திலும் தட்டுப்பாடு என்கிற வார்த்தை வருகிற இடத்துல தமிழில் கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? சிக்கனம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவோம். சிக்கனத்துக்கு அர்த்தம் என்னங்க அப்படின்னு கேட்டால், சிக்கனம் அப்படின்னா அர்த்தம் என்னங்க கேட்டால், பல பேருக்கு சிக்கனம்னா என்னன்னு வார்த்தையாக சொல்லுவோம், ஆனால் என்ன அர்த்தங்களை சொல்ல தெரியாது இல்லையா? தமிழில் மட்டும்தான் சிக்கனம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அரபியில் குர்ஆன் ஹதீஸ் வார்த்தை தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிக்கனம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்காது. சிக்கனம்னா என்ன, சில பேர் தெரிஞ்சு சொல்லுவாங்க, கம்மியாக செலவு பண்ணுறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறத கம்மியாக செலவு பண்ணால் அது பேர் சிக்கனங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பல பேருக்கு சிக்கனம் என்ன தெரியாது. நீ கூகுளில் போய் அடிச்சு தேடினா கூட சிக்கனம் அப்படிங்கிறதுக்கு அது சொல்கிற ஒரு அர்த்தம் உண்டு. சிக்கனம் என்பது வரவை அறிந்து செலவு செய்து அதில் சேமிப்பு உருவாக்குவது. சாட்ஜிபிடி அடிச்சு பாருங்கள், கூகுள் அடிச்சு பாருங்கள். சிக்கனம் அப்படின்னா என்னென்னா வரவை அறிந்து அதில் செலவு செய்து அதில் சேமிப்பை உருவாக்குவது, அதுவே சிக்கனம். இதான் டிக்ஷனரி கொடுக்குற ஒரு அர்த்தம். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நீங்கள் தேடினீங்கன்னா சிக்கனங்கிற வார்த்தையெல்லாம் கிடைக்காது. அற்புதமாய் இஸ்லாம் நம்மை வழிநடத்தி செல்கிற இடத்துல இன்றைக்கு உண்டான அந்த தட்டுப்பாடுடைய சூழலில் அழகாய் குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லி தெரிகிற வார்த்தை. குர்ஆன் ஹதீஸில் 2 வார்த்தை தான் உண்டு. புகுல் என்கிற ஒரு வார்த்தை உண்டு, இஸ்ராஃப் என்கிற ஒரு வார்த்தை உண்டு. கஞ்சத்தனம், வீண் விரயம். சிக்கனம் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. கஞ்சத்தனம், வீண் விரயம். கஞ்சத்தனத்துக்கு போகாத, வீண் விரயம் செய்யாத, 2க்கு மத்தியில் இருந்தால் அதுக்கு பேர் தான் சிக்கனம், அதுக்கு பேர் தான் சேமிப்பு. அவன் வரவை அறிந்து செலவை முடிவு பண்ணி அதில் சேமிச்சு அப்படின்னு சொல்கிறத மார்க்கம் அழகாய் சொல்லி தருகிறது. நீ கஞ்சத்தனம் செய்யாது, வீண் விரயம் செய்யாது, 2க்கு மத்தியில் இருக்கிற பேர் தான் சிக்கனம், அதுக்கு பேர் தான் பரக்கத். ஏன்னு வைங்களேன், இருக்கிறவ இல்லாத பட்டம் யாரை பார்த்துன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு கஞ்சன் ரொம்ப பிடிச்சி செலவு செய்யும் போது போய் ஏன்டா இவ்வளோ கஞ்சத்தனம் அடிக்கடான்னு சொல்லுவான். நான் சிக்கனமாக இருக்கேன்ப்பா, உனக்கு தெரிய மாட்டேங்குது யாருமாம்மா. ஆனால் ஊரே அனுப்ப சொல்லணும், எச்சிக்கிற காக்கா ஓட்டாத பையன் அவ்வளோ கஞ்ச பையமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் சொல்லுவான், நான் சிக்கனமாக இருக்கேன்ப்பா, உங்கள் பார்வைக்கு கஞ்சத்தனமாக தெரியுது அப்படின்னு அவன் சொல்லுவான் இல்லையா? ஒரு வீணா ஊதாரித்தனமாக செலவை கேட்டுன்னு வைங்களேன், அவன் என்ன சொல்லுவான், நான் செலவு செய்யறதுலாம் கரெக்டாக தான் செய்கிறேன், உனக்கு என்னமோ அது அதிகப்படியாக தெரியுது, நான் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு அவன் சொல்லுவான். மார்க்கம் 2க்கும் நடுநிலையில் சொல்லித் தருகிறது. எல்லா விஷயங்களிலும், பொருளாதாரத்திலும் சரி, நம்முடைய உணவிலும் சரி, நம்முடைய நீரிலும் சரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஓடுகிற ஆற்று தண்ணீர் ஒது செய்து கொண்டிருந்தால் சஹாபாக்கள் ஒது செய்து சஹாபாக்கள் வேகமாக முகத்தை கழுகிற பொழுது 3 முறைக்கு பதிலாய் கொஞ்சம் ஒரு முறை வேகமாய் அள்ளி முகத்தை கழுகுகிற பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன் தண்ணியில் இஸ்ராஃப் செய்றீங்க கேட்டாங்க. சஹாபாக்கள் அதிர்ந்து போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதிலுமா இஸ்ராஃப்?
தண்ணீரை நம்ம திறந்து விட்டு இல்லை ஜக்கில் எடுத்தால் கழுகுறோம், ஓடிக்கிட்டு இருக்க ஆற்று தண்ணி, இதில் தானே முகத்தை கழுகிறோம் என்று கேட்கிற பொழுது அதற்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, ஓடுகிற ஆற்று தண்ணீரில் செய்தாலும் 3 முறை செய்ய வேண்டிய 3 முறை கழுக வேண்டிய உறுப்பை அதிகப்படியாய் கழுகுதல் என்பது அதுவும் இஸ்ராஃப் தான். நாங்கள் ரசூலுல்லாஹ் மார்க்கம் அற்புதமாய் நம்மை வழிநடத்தி செல்வதற்குண்டான பாதையை கற்றுத்தருகிறது. இன்னைக்கு உலகம் பொருளாதார நெருக்கடியில் உட்கார்ந்து தவிக்கிற இடத்துல மார்க்கம் அழகாய் சொல்லித் தருகிறது. நீங்கள் எப்பொழுதுமே கஞ்சத்தனம் செய்யாதீர்கள், கஞ்சத்தனம் செய்யாதீர்கள், ஒரே அடியாய் வீண் விரைவு செய்யாதீர்கள், 2க்கு மத்தியில் நடுநிலையாய் இருங்கள். அதுதான் சிக்கனம், அதுதான் சேமிப்பு, அதுதான் பரக்கத். இன்னைக்கு எல்லா குடும்பங்களும் இன்னைக்கு சாதாரண வீட்டில் பெண்கள்கிட்ட போய் சிலிண்டரில் தட்டுப்பாடமாக கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணோம்னா எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு இடத்த முடிச்சிடுவாங்க இல்லையா? அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் தான் உபயோகப்படுத்துவோம், நீங்கள் தான் செய்கிறீங்க, சமையல் நாங்கள் தான் செய்கிறோம், இல்லை நாங்கள் தான் செய்கிறோம் அப்படின்னு முடிச்சிடுவாங்க. ஆனாலும் மார்க்கம் அழகான முறையை கற்றுத்தருகிறது. இதனால் வரைக்கும் கொஞ்சம் வேகமாக உபயோகப்படுத்துவாங்க, கொஞ்சம் பக்குவமாக உபயோகப்படுத்துங்க அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லித் தருகிறது. எதை மூடி வைத்தால் சீக்கிரம் வேகமோ அந்த பொருளை மூடி வைப்பதன் மூலமாக சிலிண்டரை கொஞ்சம் நம்ம உபயோகத்தை கம்மிப்படுத்த முடியும். எதை சிம்மில் வச்சு செய்யணுமோ அதை சிம்மில் வச்சு செய்யாமல் வேகமாக கூட்டி வச்சு செய்யணும்னா அங்கே தேவையெல்லாம் வீண்வரையாகிறதெல்லாம் பெண்களுக்கு நாம் சொல்ல தேவையில்லை. மார்க்கம் அழகாய் சொல்லித் தருகிறது. எல்லா இடங்களிலும் நடுநிலையாய் நீங்கள் செயல்படுத்துவது, கஞ்சத்தனம் செய்யாமல் வீண்விரையும் செய்யாமல் நடுநிலையாய் நீங்கள் செயல்படுத்துவது, அது மிகச்சிறந்த எல்லா இடத்திலும் பொருளாதார நெருக்கடியில் ஆரம்பித்து எல்லா நெருக்கடி எல்லா தட்டுப்பாடு வருகிற பொழுது அந்த தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு நீங்கள் இப்படி நடந்து கொள்வது ஒரு சரியான முறையாக இருக்கும் என்பதை மார்க்கம் அழகாய் கற்றுத்தருகிறது. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் 2 வீலர் வச்சுருக்கோம். இன்றைக்கி அதான் பெட்ரோல்னு அடுத்து தான் சொல்கிறாங்க இல்லையா? 6 வாரம் தாக்கு பிடிக்குன்னு சொல்லி 2 வாரம் ஆச்சு. நம்மளை கையிருப்பு ஒரு 6 வாரம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி 2 வாரம் ஆச்சு, இன்னும் 4 வாரங்கள். அதனால் பயப்பட தேவையில்லைன்னு சொன்னாலும் கூட நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிற அறிவுரை உண்டு. முன்னெல்லாம் அப்படி எல்லா குடும்பத்தையும் இருந்தோம். வீட்டுக்கு ஒரே ஒரு வண்டி வச்சுருப்போம். எங்கேயாவது தூரமாக போனவர்கிட்ட நாமளே வண்டி நீங்கள் தூரமாக போகிறீங்க வண்டியில் போங்க, நான் பக்கத்தில் போகிறேங்க, நடந்து போகிறேங்கன்னு சொன்ன ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கெல்லாம் பக்கத்துக்கு போனாலும் வண்டி இருந்தால் தான் போங்கிற அளவுக்கு காலம் மாறி போச்சு இல்லையா? அதனால் ஒரே வீட்டில் 3 வண்டி நிற்குது. எதுக்குன்னு அத்தா ஒருத்தர் வண்டி எடுத்து போவார், மகன் வண்டி எடுத்து போவார், பேர வண்டி எடுத்துகிட்டு போவான். ஒரு வீட்டில் 3 வண்டி, 3 வண்டிக்கு டெய்லி பெட்ரோலு. ஒரு நாள் பெட்ரோல்லாம் நடுவில் தள்ளி நிற்போம். ஏன் நமக்கு அது கணக்கு தெரியாமல் போச்சு இல்லையா? போட்டு போய் பழக்கமாகி போய் பெட்ரோல்லாம் நடுவில் தள்ளி நிற்போம். மார்க்கம் நடுநிலை என்கிற பெயரை அழகாக சொல்லி தருகிறது. முன்னாடி அழகான ஒரு அமைப்பு இருந்தது சமுதாயத்திடம் இல்லையா? ஜும்மாக்கு வருகிற பொழுது கூட தெரிஞ்சவர் தூரத்தில் வர சொல்லுவார், நீங்கள் ரெடியாக இருங்க, நான் உங்களை அப்படி வந்து கூப்பிட்டு போயிடுறேன்னு சொல்லுவார். யோசிச்சு பாருங்கள், ஒரு 10-15 வருஷம் முன்னாடி எல்லாம் ஜும்மாவிற்கு போகிற பொழுது காலையில் 11 மணிக்கு ஃபோனை சொல்லுவார், குளிச்சு நீங்கள் ரெடியாக இருங்க, நான் இங்கே ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பிடுவேன், நான் உங்கள் வீட்டு வழியாக தான் வரேன், அப்படி உங்களை கூப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லுவார். ஒரு சூழல் இருந்தது, அப்படி ஒரு அந்யோன்யமான ஒரு சூழல் இருந்தது. இன்னைக்கு எங்கே போகிறான்னு தெரியல, வண்டி கையில் எடுத்தால் எங்கே போகிறான்னு தெரியல, எங்கே போய் சுற்றுறான்னு தெரியல, எங்கே போய் வரான்னு தெரியலமான நானும் துளைக்கு தான் போயிட்டு வந்தாங்கிறான். மார்க்கம் சொல்லித் தருகிற அழகான நடைமுறையில் ஒரு வண்டியில் போகிற பொழுது ரசூலுல்லாஹ் தஆமுல் இஸ்னை தஆமுல் வாஹித் யக்ஃபில் இஸ்னைன், ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமாகும் சொன்னது வெறும் உணவுக்கு யோசிப்பதற்கு மட்டுமல்ல, குடும்பத்திலும் நாம் அப்படி நடுநிலையாக இருந்தால் சேமிப்பில் பரக்கத்து உண்டாகுங்கிறத இன்னைக்கு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வருகிற போது யோசிக்கிற இடத்தை மார்க்கம் அழகாய் சொல்லித் தருகிறது. அப்படி ஒரு வண்டியில் 2 பேர் போகிற பொழுது பல நன்மைகள் உண்டாகும். இவர் லேட்டாக போகிறோன்னு நினச்சவர் அவரோடு சேர்ந்து கிளம்பினால் சீக்கிரம் கிளம்பலான்னு நினைப்பார். ஒரு தொழுகைக்கு வர ஆகட்டுமே, ஜும்மாக்கே வராட்டுமே, இவர் பின்னாடி 1:30 போகலான்னு நினச்சிருப்பார். அவர் நான் முன்னாடியே வர்றேன்னு சொல்கிறதுனால இவர் முன்னாடியே கிளம்பி இருப்பார். இருவருக்கும் ஒரு ஜும்மா முழுமையாக கிடைத்து விடுகிறது. வருகிற பொழுது ஒருவருடைய வண்டி நிப்பாட்டி விட்டு இன்னொருவருடைய வண்டியில் வர்றதுனால சேமிப்பு கிடைக்கிறது. இன்னொன்று, இருவருமாக ஒரு வண்டியில் வருகிற பொழுது பரக்கத்தான ஒரு சமூகத்தினுடைய ஒரு சூழல் என்பது, ஒரு அன்பிற்குண்டான ஒரு சூழல் என்பது உலகத்தில் இருந்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு வீட்டுக்கு 3 வண்டி, வீட்டுக்கு 4 வண்டின்னு இருக்குது. எல்லாம் தனித்தனியாக போகிற இடத்துல ஒருவருக்கு மத்தியில் புரிதல் இல்லாமல் போகிற இடத்தில் கூட ஒரு தட்டுப்பாட்டை நோக்கி ஒரு சமூகம் செல்கிற இடத்தில் மார்க்கம் அழகாய் சொல்லித் தருகிறது. ஏன் நீங்கள் 2 பேர் போக வேண்டிய இடத்துல 2 பேரும் தனித்தனியாக போக ஆசைப்படுறீங்க? 2 பேரும் ஒன்று சேர்ந்து போனால் அதுதானே பரக்கத்திற்கு உண்டானது என்பதை மார்க்கம் கற்றுத் தருகிறது. இதை ரசூலுல்லாஹ் நெருக்கடியான போர் சமயத்தில் கூட ரசூலுல்லாஹ் குதிரை வச்சுருந்தாங்க, ஒட்டகம் வச்சுருந்தாங்க, ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, உங்கள் கூட யார் வர்றாங்க கேட்பாங்க ரசூலுல்லாஹ். உங்கள் கூட யார் வர்றாங்க? இல்லை யாரும் வரலன்னா அந்த ஒட்டகத்தில் 2 3 சேர்த்து ரசூலுல்லாஹ் அனுப்பி வைப்பாங்க. எங்கே போருக்கு போகிற இடத்துல
அந்த ஒரு நெருக்கடியில் கூட ரசூலுல்லாஹ் காண்பித்து கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு சூழல். ஏன்னா நடந்து போகிற பொழுது இவருக்கு சோர்வு ஏற்பட்டால் அந்த சோர்வினுடைய பாதிப்பு போர்க்களத்தில் தெரியலாங்கிறக்காண்டி அந்த நடைப்பயணத்தை கூட ரசூலுல்லாஹ் மாற்றுவதற்காக வேண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க நடந்து போகிறவங்க நீங்கள் ஏற்றிட்டு போங்கன்னு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த நடைமுறை அது தட்டுப்பாடுக்கு மட்டுமல்ல, எல்லா சூழலிலும் ஒரு உணர்வை மதித்தல், எல்லா சூழலிலும் ஒருவரோடு ஒரு அரவணைத்து நடத்தல் என்கிற ஒரு பாக்கியம் மிகுந்த சூழலை தரும் என்பதனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த நடைமுறை வாழ்க்கைகள் இன்னைக்கு சமூகத்தில் இல்லாமல் போகிற பொழுது இன்னைக்கு தடுமாறிட்டு அலைகிறோம். வீட்டுக்காரன் இல்லை, வீட்டுக்குள்ள போனாலே சில்லறை பதிவு பண்ணிட்டீங்களா, எப்போ வரும் கேட்டிங்களான்னா அது எப்போ வரும் அவனுக்கே தெரியாதான்னு சொல்ல பதில தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு பதட்டத்தின் சூழலை தவிர்ப்பதற்கு மார்க்கம் சொல்லித் தருகிற அற்புதமான பாடங்கள், மார்க்கம் காட்டித் தருகிற அற்புதமான நடைமுறை வாழ்க்கை என்ற விஷயங்கள் இன்னைக்கு சமூகத்திலும் இல்லாமல் இருப்பதினால்தான் சின்னதாக ஒரு விஷயம் உடனே பதட்டம் வருகிறது. சின்னதாக ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. இந்த பதட்டத்தை நீக்குவதற்காய் மார்க்கம் அருமையாய் நமக்கு சொல்லித் தருகிற அற்புதமான பாடங்கள். இன்னைக்கு அதை தாண்டி லாக்டவுன் போகும் அப்படின்லாம் பேசுகிற இடத்துல நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. பொதுவாக எப்பொழுதுமே இன்றைக்கெல்லாம் ஹோட்டல் பரவலாக மூடிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் அதிகமாக நெருக்கடிக்கு முன்னால் நம்முடைய உள்ளங்கள் கொஞ்சம் விசாலமாக வேண்டும். அல்லாஹ் நமக்கு விசாலத்தை தரணும்னா நாம் கொஞ்சம் விசாலமாகணும். ஏன்னா இப்பொழுதே அதிகம் முசாஃபர் நடக்கிற பொழுது காசு கேட்குறவங்க ஒரு சூழலில் அவர்களுக்கு காசை விட உணவு முக்கியமாக மாறி போய்விடும் இல்லையா? இன்றைக்கி காசு வாங்கிட்டு போகிறாங்க, ஹோட்டலுக்கு ஏதோ வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரு நேரம் லாக்டவுன் போன்ற ஒரு சூழல் வருமானால் முதலில் பாதிக்கப்படுவது அவர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. நம்மளால் ஏதோ இருக்கிறத வச்சு கஞ்சியோ தண்ணி குடிச்சிக்கலான்னு போனாலும் கூட முதலில் பாதிக்கப்படுவது அவர்கள் தான் என்கிற இடத்துல நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு நெருக்கடி, அது கொஞ்சம் விசாலமாகணும் அப்படின்னா நாம் முதல்ல கொடுத்து பழகுபவர்களாக மாற வேண்டும். அதுபோன்ற மக்களை நாம் அரவணைப்பவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் இப்படி ஒரு அழகான பாடத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக், உங்களுடைய கைகளை நீங்கள் கழுத்தோடு கழுத்தாக கெட்டிக்கொள்ளாதீர்கள் அப்படின்னா என்ன? அது இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, ரொம்ப கஞ்சத்தனை செய்யாதீங்க. வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக், கையோட கையை நீங்கள் கழுத்துக்கு பின்னாடி கட்டிட்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு கஞ்சத்தனை செய்யாதீங்க. அடுத்த வார்த்தை எல்லாம் சொல்லுவோம், வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த், ஒரே அடியா என்கிட்ட இருக்குதுன்னு மாதிரி வேகமாக கையை விரிச்சிடாங்கன்னா ஒரே அடியாக செலவும் பண்ணிடாதீங்க. நடுநிலையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிற வார்த்தை என்று அந்த வசனத்தை அல்லாஹ் இப்படி முடிப்பான். ஃபதக்உத மலூமம் மஹ்சூரா, ஒருவேளை கஞ்சனாகவோ அல்லது ஒருவேளை வீண் விரைவாக செலவு செய்வானாக நீ மாறிவிட்டால் ஃபதக்உத மலூமம் மஹ்சூரா, ஒரு நேரம் உனக்கு நீயே கை சேதப்பட்டு உட்காருகிற ஒரு நிலைக்கு நீ மாறுவாய் என்று மார்க்கம் சொல்லித் தருகிற இடத்துல, இது எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற இடத்துல, இது போன்ற ஒரு நெருக்கடிகள், இது போன்ற ஒரு பற்றாக்குறை ஏற்படுகிற இடத்துல மார்க்கம் சொல்லித் தருகிறது, நம் விஷயத்தில் நாம் கொஞ்சம் செலவை சுருக்க வேண்டும். நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கஷ்டத்தினுடைய சூழல் வருகிற பொழுது அடுத்தவர்கள் நினைத்து பார்த்து கொஞ்சம் செலவு செய்வதை அதிகம் செய்ய வேண்டும். நமக்காக இன்று வருகிற பொழுது நாம் கொஞ்சம் சுருக்கிக்க வேண்டியதுதான். ஆனால் நம்மை போன்று எத்தனை பேர்கள் கஷ்டப்படுவார்கள் என்று நினைக்கிற பொழுது நாம் கொஞ்சம் விசாலப்படுத்தினால், நாம் கொஞ்சம் செலவை அவர்களுக்கும் சேர்த்து செய்தால் நிச்சயம் இது போன்ற ஒரு சூழல்கள், இது போன்ற ஒரு தட்டுப்பாடு என்பது நிச்சயம் அல்லாஹ்வினால் நீக்கப்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக கற்றுத்தருகிற இடத்துல நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் மீண்டும் சிந்தனையில் தருவது, உலகத்தில் ஏற்படுகிற எல்லா விதமான கஷ்டங்களுக்கு பின்னாலும் சோதனைகளுக்கு பின்னாலும் மனிதர்களுக்கு நிறைய பாடங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார். இது எங்கோ யாருக்கோ நடந்த சண்டை என்று நினைக்கிற இடத்துல ஒரு மூலையில் இருக்கிற நாம் பாதிக்கப்படுகிறோம் என்றால் அல்லாஹ் உணர்த்தி காட்டுறான், இந்த பாதிப்பின் வழியாய் நீங்கள் பெற வேண்டிய பாடத்தில் இந்த பற்றாக்குறை உங்களுடைய குடும்பத்திற்கும் நடக்குகிற பொழுது நீங்களும் இப்படி நடக்க வேண்டும், செலவை நீங்களும் சுருக்க வேண்டும் என்பதை, நீங்களும் அந்த செலவினுடைய வாகனங்களை சுருக்க வேண்டும் என்பதை, அதே நேரத்தில் ஒரே அடியாய் நெருக்கடியில் இருக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் வாரி வாரி செலவு செஞ்சிடாம நம்மை போன்று கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவி செய்தால் நிச்சயம் இந்த கஷ்டங்கள் மாறும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் உணர்த்தி தருகிற இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பட்டிருந்த பதட்டமான ஒரு சூழல், எப்பொழுது போர் முடிவுக்கு வரும் என்று உலகமே எதிர்பார்க்கிற ஒரு சூழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி தந்த அருள்வாளிப்பானாக. என்ன விதமான நெருக்கடிகள் இன்னும் ஆளாகுவோம் என்று பயப்படுகிறோமோ எல்லா விதமான பயங்களிலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை பாதுகாப்பானாக. உணவினுடைய பற்றாக்குறையிலிருந்து, பொருளாதாரத்தினுடைய தடுமாற்றங்களிலிருந்து, எல்லா விதமான அவசிய தேவைகளுடைய அத்தியாவசிய தேவைகளுடைய விலை ஏற்றங்கள் இருந்து, ஏன்னா நேற்றிலிருந்து பெட்ரோல் கொஞ்சம் விலையேற ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற பொழுது
நயாராக மட்டும் விலையேற்றிருக்கிறார்கள் என்கிற பொழுது அடுத்தடுத்து ஒவ்வொன்றாய் விலையேற்றங்கள் மக்களுடைய வாழ்வில் வந்து அடியாய் வந்து விழும் என்கிற இடத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவா, நீ படைத்த படைப்பின் மூலமாய் நாங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சோதனை எங்களுக்கு இலகுவாக்கி தந்து விடையா அல்லாஹ். எல்லா நேரங்களிலும் தட்டுப்பாட்டிலும் கூட நாங்கள் சேமிப்போடு சிக்கனத்தோடு பரக்கத்தான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி தாயா அல்லாஹ் என்று நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேர் உணவில்லாமல் தவிக்கிறார்கள் என்று இன்னைக்கு இந்தியாவில் பேசுவதை விட பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதிகளில் அவர்கள் உயிர் வாழ்வதையே பெரும் சிரமமாக நினைக்கிறாங்க. குறிப்பாக இங்கே இந்தியாவில் வேலைக்கு போனவங்க இன்னைக்கு பசங்களை பெற்றவங்க பேசும்போது எவ்வளோ பயந்து பேசுகிறாங்க. எப்படிப்பா நல்லா இருக்கிறேன் கேட்குற அடுத்த வார்த்தைக்கு பின்னாடி உங்கள் பகுதி ஒன்றும் பாதிப்பு இல்லையே, நீங்கள் சேஃபாக தானே இருக்கிறீங்க, உங்களுக்கு கஷ்டம் இல்லையே என்று கேட்கிற அந்த ஒரு துடிப்பினுடைய வலி நாம் உணர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரைவாய் இந்த போன்ற கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தர வேண்டும். எல்லா மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த கஷ்டங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லேசாக்கி தந்து உலகமெங்கும் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழக்கூடிய தௌஃபீக்கான வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நசீபாக்கி தந்து அருள் பாலிப்பானாக என்கிற துஆவோடு வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.